கூட்டம் இருந்துச்சாம். அந்த புறா கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தானாம். அந்த தலைவன் சொன்னானாம், ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு சொன்னானா, யாருக்கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லு பாப்போம். அந்த இளைய புறா எழுந்து சொல்லுச்சான், நம்மள குறி வைக்கிற வேடுவன் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் குறி தப்புறது இல்லை, நம்ம செத்துருவோம். அந்த அம்பை ஏந்திய வேட்டைக்காரன் யார் இருக்கிறானோ அந்த குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அந்த இளைய புறா சொன்னது. அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான் தலைமை புறா, உன் புள்ள சரியா சொல்றானா? ஆமா சார், சரியா சொல்றான் சார். தலைவன் சொன்னானாம், இல்லை, நீ தவறாக சொல்கிறாய். என்ன இடத்தில் நான் தவறு செய்கிறேன்? இளைஞன் கேட்கிறான். தலைமை புறா சொன்னது, குறி வைக்க தெரிஞ்ச வேட்டைக்காரன் இருக்கான்ல, அவனை நாம் பார்த்துட்டோம்னா தப்பிச்சிடலாம். ஏன்னா பல நேரங்களில் வேட்டைக்காரனை விட்டு தப்பிக்கின்ற பறவைகள் அதிகம், தப்பிச்சிடலாம். ஆனால் தப்பிக்கவே முடியாது யார்கிட்ட தெரியுமா? குறி வைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரன். அவன் குறி வைக்கும் பொழுது யாருக்கு தானே குறி வைக்கிறான்னு நம்ம உட்காந்துருப்போம், அது அவனுக்கும் தெரியாது, அவன் அம்புக்கும் தெரியாது, அதை நம்மளை வந்து தாக்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு குறி வைக்க தெரிவதில்லை. குறி வைக்க தெரியாமல் கையில் ஆயுதங்களோடு சுற்றுகின்றவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தலைமை புறா சொன்னது. தலைமை பண்பிலே கவனம் வேண்டும். நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும். விதின் கொட்டேஷன்ல எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த வார்த்தையை. ஒரு சிங்க தலைமை, கழுத கூட்டம், கழுதை தலைமை, சிங்க கூட்டம், எந்த கூட்டம் ஜெயிக்கும்? கழுதை கூட்டம் ஜெயிக்கும். ஏனென்றால் தலைமை தாங்கி இருப்பது சிங்கம். தலைமை குணம் இருக்கக்கூடிய, அது வீடாக இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், தலைமை ஏற்கக்கூடிய அந்த குணத்திலே நாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அரசியலில் தலைவர்களை பற்றி மட்டுமே நான் இந்த தலைமை பண்பில் சொல்ல இல்லை.